விஜய்க்கு கூடவே இருக்கும் எதிரிகள் இவர்களே போதும், விஜய் சோழியை முடி. நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியின் பெயரை அறிவித்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். விஜய் அரசியல் என்ட்ரிக்கு ஆதரவை விட எதிர்ப்புதான் அதிகம் கிளம்பியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர் அருகில் சரியான நபர்களை தேர்வு செய்யாததுதான் என்பது எந்த அளவிற்கு உண்மை என்பதை இந்த செய்தியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை இயக்கம் முக்கிய புள்ளிகள் பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் விஜயின் அரசியலில் முக்கிய நபராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி தர்ஷனா டிஜிட் என்ற பெயரில் மும்பையில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் திருச்சியைச் சேர்ந்தவர். அரசியல் வியூக வகுப்பாளரான இவர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி நடத்திய வித்தியாசமான பிரச்சாரத்தின் பின்னணியில் இருந்தவர். இன்றைய டிஜிட்டல் உலகில் மக்கள் மத்தியில் தங்கள் கட்சிகளை மக்கள் மத்தியில் மார்க்கெட் செய்ய அரசியல் கட்சிகள் மார்க்கெட்டிங் நிறுவனங்களை அணுகுவது உண்டு. அந்த வகையில் தற்போது விஜய் தொடங்கியுள்ள கட்சிக்கும் ஆரோக்கியசாமி தான் மார்க்கெட்டிங் ஆலோசகராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் கர்நாடகாவில் நடிகை குத்து ரம்யாவுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர். குத்து ரம்யா என்று அழைக்கப்படும் திவ்யா சப்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அவருடைய ஹேர் ஸ்டைல், உடை தேர்வு என குத்து ரம்யாவின் அரசியல் ஆலோசகராக இருந்தவர் ஆரோக்கியசாமி. ஒரு கட்டத்தில் குத்து ரம்யா ஆரோக்கியசாமி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடுமையாக இவர்கள் விமர்சனம் செய்ததெல்லாம் தனி கதை. இந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆரோக்கியசாமி தான் விஜயின் அரசியல் ஆலோசகராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் செய்தி தொடர்பாளராக ராம்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னதாக பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் என்பவரை ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து பெரும் சர்ச்சையில் சிக்கி போலீஸ் புகார் வரை சென்று விஜய் வருத்தம் தெரிவித்த நிகழ்வு கூட அரங்கேறியது. இந்த நிலையில் விஜயை ஏற்கனவே வருத்தம் தெரிவிக்கும் அளவிற்கு கொண்டு சென்ற ராம்குமாரை விஜய் கட்சியின் செய்தி தொடர்பாளராக நியமித்து உள்ளது எத்தனை பிரச்சனையில் விஜய் சிக்க வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து வீர விக்னேஸ்வரன் என்பவர் விஜய் தொடங்கியுள்ள கட்சியில் முக்கிய இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் பல இடங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அடுத்த தமிழக முதல்வர் என்ற அளவிற்கு பேசியிருக்கிறார். மேலும் விரைவில் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று பேசியிருக்கிறார். பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் இவரை விஜய் தன்னுடன் வைத்திருக்கிறார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அடுத்ததாக பல வருடங்களாக விஜயின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் புஷி ஆனந்த் பல்வேறு இடங்களில் அனாவசியமாக பேசி விஜயை வம்பில் இழுத்துவிட்டதுண்டு. எப்படி பார்த்தாலும் இவர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு சிக்கலாகத்தான் இருக்க போகிறார். மேற்கூறிய முக்கிய நபர்களில் ஆரோக்கியசாமி என்பவர் ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார். ஆனால் மற்ற நபர்களையும் நம்பினால் விஜயின் நிலைமை அவ்வளவுதான். கூட இருந்தே விஜயின் அரசியல் பயணத்தில் தடைகளை ஏற்படுத்தி நாசம் செய்து விடுவார்கள் என எச்சரிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். உங்கள் தின சேவல்